வவுனியா இலுப்பை குளத்தில் வசிக்கும் தங்கமணியின் குடும்பத்தின் மூத்த மகன் செந்தூரன் 2006ஆம் ஆண்டு தொழிலுக்காக சென்ற மகனை போலீசார் கைது செய்துள்ளனர். அதனால் அதன் உண்மை நிலையை கண்டறிய முடியாத நிலையில் மகன் எங்கிருக்கின்றான் என்பது கூட தெரியாது மகனை தேடி அலைந்துள்ளார். கடைசியா ஒரு 6-7 நாளைக்கு பிறகு போய் பிள்ளை இருந்த இடத்த கண்டுபிடிச்சு என்னுடைய பிள்ளைய மீட்டெடுக்கிறதுக்கு எவ்வளவோ பாடுபட்டு எத்தனையோ பேரிட்ட கையேந்தி பார்த்தேன், கிடைக்க காலம் அனைத்திற்கும் பதில் கூறும் மகன் கொழும்பின் சிறையில் உள்ளார் என்ற செய்தி இந்த ஏழை தாயின் செவிகளுக்கு கிடைக்க தனது மகன் உயிருடன் இருக்கின்றார், கடவுள் என்னை கைவிடவில்லை என்ற நன்றி உணர்வுடன் கொழும்பு வெலிக்கடை மேகசின் சிறைச்சாலைக்கு விரைந்துள்ளார். ஒரு இடத்துக்கு போயிட்டு வரைக்கும் மறுக்க அந்த பிள்ளை இருந்த இடத்துல பிள்ளை இல்ல, பிள்ளை எங்கேன்னு சொல்லி கேட்க எனக்கு ஒரு துண்டு வந்துச்சுன்னா இந்த துண்டை கொண்டே கொழும்புல கேளுங்க தருவமண்டு. கொழும்பண்டா எனக்கு முந்தி பிந்தி இடம் தெரியாது, எனக்கு அந்த பிள்ளையை பிடிக்கணும் ஒரே வெறியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அந்த நேரம் சரியான கஷ்டம் வர இந்த பொம்பளை பிள்ளைங்க நகையில எல்லாம் வித்திக்கித்து கொண்டு போய் பிள்ளையை தேடி ஒரு இடத்துல போய் பார்த்தா பிள்ளையை பார்க்கக்கூடிய நிலைமையில பிள்ளைய முகங்கள் பல்லுகள் வாய்கள் இல்ல. சிறையில் மகனை உயிருடன் பார்த்துவிட்ட மகிழ்ச்சியில் ஒரு நாள் விடுதலை அடைந்து தன்னிடம் வந்து விடுவார் என்ற நம்பிக்கையுடன் இந்த பெற்றோர்கள் காத்திருக்கின்றனர். ஆனால் 9 வருடங்களாகியும் மகனின் விடுதலை ஒரு எட்டா கனியாகவே இந்த பெற்றோர்களுக்கு உள்ளது. இந்த கோர்ட்ஸு லோயர் மருத்துவமகுழு அப்படி இப்படி என்று சொல்லி போய் என்னால இயன்ற மட்டுக்கு லெட்டர்கள் எழுதி கொடுத்து அவர்களுக்கு கையெழுத்து வச்சு கொடுத்து அவை கேட்கிற கதையெல்லாம் சொல்லியும் இந்த 10 வருஷ காலத்துக்குள்ள என்னால என் பிள்ளை எடுக்க நான் போயிட்டு உதவுவார் யாரு மற்ற நிலையில் தங்கமணி என்ற இந்த தாய் கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வருகின்றாள். இந்த பெற்றோர்களின் துயரத்திற்கும் கண்ணீருக்கும் எப்போது நீதி கிடைக்கும்? முதுமை காலத்திலாவது மகனை பார்த்துவிட வேண்டும் என்று ஏங்கி தவிக்கும் இவர்களின் கனவு நனவாகுமா? தமிழ் கைதிகள் தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கத்தின் இறுதி தீர்மானம் வருவதற்கு இன்னும் இருப்பது 13 நாட்களே.